டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock இல்லாட்டி ஒரு 8:45க்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். லைவாக 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுவே பை பண்ணி உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துரும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எதுவும் பண்ண தேவை இருக்காது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க? நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட், ஒரு லாட்டா இல்லை 100 லாட்டா, எவ்வளோ லாட் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க? இந்த பேசிக்கான இன்புட்டை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணுவீங்க. நான் இப்போ அதை பஞ்ச் பண்ணியும் காட்டுவேன். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்றதையும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளான் டீட்டெயில் பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னு இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலீட் பண்ணுறணும். ஸோ டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து டேட்டா ஃபீட் போகிறோம், அதுலேயே டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை தான் ஆட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 24 Feb அதை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா February மாதம் கான்ட்ராக்ட் போய்கிட்டு இருக்கு. அது 24ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நம்ம பேக்ஃபில் கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா லோட் ஆயிரும். 25,149 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம 2500 கால் ஆப்ஷன், 2500 புட் ஆப்ஷனில் நம்ம இப்போ ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ டெய்லி காலையில் இதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டரை வந்து பஞ்ச் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதே ப்ரைஸில் அப்படியே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமா இல்லாட்டி புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமான்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் நமக்கு ட்ரேடிங் நடக்கும். ஸோ நம்ம பண்ணுறது ஆப்ஷன் பையிங் தான். ஸோ ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் வந்து ஒரு லாட்டுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ட்ரேடிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு எத்தனை லாட்? ஸோ போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக ஒரு லாட் இருக்கும். நீங்கள் 1 லாட்டா, 5 லாட்டா இல்லை 100 லாட்டா நீங்கள் தான் டைப் பண்ணணும். நான் 20 லாட்ஸுக்கு ஆர்டர் போடுறேன். அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுற மெத்தடு பை ஒன்லின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்டாடில் டிக் செலக்ட் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டார்ட்டு கீழே ஸோ டேஷ்போர்ட் கூட போயிடலாம். ஸோ டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இது அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆயிரும். ஸோ நமக்கு டெய்லி காலையில் இதே மாதிரி தான் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டாரட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறேன். ஓப்பனிங் நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்ததில் நம்ம செட் பண்ண டாரட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. 10,075 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வித்தின் 10 செகண்டில் நமக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது நடந்திருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.